3 years of YouTube journey comes to an end ன்னு நினைக்கிறப்போ ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. நான் அந்த மெயிலை வந்து ரொம்ப எதார்ச்சியாக வாஷ்ரூமில் பார்த்தேன். என்னால் அழவும் முடியலை, அங்கே ஒன்றுமே ரியாக்டும் பண்ண முடியல. வீட்டுக்கு வந்து அவ்வளோ கதறி அழுதேன். ஏன்னா இனிமேல் நம்ம சேனல் நம்மக்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறப்போ என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் அந்த சேனலில். என்னோடய சேனல் எப்படி டெர்மினேட் ஆச்சு, நான் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன் என்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க போகலாம். என் யூடியூப்பை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்கன்னா, நான் லாஸ்ட்டாக போட்டேன் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். என் எடிட்டர் சைட்லேயும் போடுவாங்க. ஸோ இந்த ரேஸில் இருந்தோம் அஜித் சார் கிட்ட இருந்தோம் கற்றுக்கின விஷயம் என்னன்னா, நம்ம பேஷனை எந்த ஏஜ்லனாலும் எப்போனாலும் அச்சீவ் பண்ணலான்னு தான். ஸோ நம்ம அவர் சொன்ன வழியிலே போவோம். நெவர் கிவ் அப் அன்டில் யுவர் சக்ஸஸ். ஸோ எக்ஸ்ப்ளோர் வித் கவி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் வித் கவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய் மக்களே. இதை கேட்குறப்போவே நமக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. இந்த வீடியோ போடும்போது 6,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. நமக்கு 10,000 வருவேன்னு நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட்டேன். அது அஜித் சாரை பார்த்துட்டு வந்துட்டு அவ்வளோ இன்ஸ்பிரேஷனலாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இருந்தாலும் இப்போ திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேனலுக்கும் கண்டிப்பாக கொடுக்குறோன்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னால் அழ கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால தான் கட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி கேமரா முன்னாடி இது வரைக்கும் நான் அழுததே கிடையாது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அது என்னை மீறி வர்றது தான். பிகாஸ் 3 years ஆஃப் ஹார்ட் ஒர்க், 3 years ஆஃப் ஜேர்னி. ஒரு தடவையும் என்னோடய யூடியூபோட வியூஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்கன்னு 3 years பார்த்து பழகின ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்றதுனால என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. இதுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து என் ஃபேமிலி தான். எங்கள் அம்மாலாம் செம்ம டிப்ரெஷன் போயிட்டாங்க. பிகாஸ் எங்கள் மம்மி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. எல்லா லாங் வீடியோஸ்லேயும் அவங்களோட சப்போர்ட் இருக்கும். சூப்பர் கவி, கீப் கோயிங் கவி, நல்லா பண்ணுற, அப்படி இப்படின்னு எல்லாத்துலேயும் அம்மா தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது அம்மாவும் ஒரே என்னாலையும் வந்து 5 days அதை விட்டு வெளியே வர முடியல. என்ன பண்ணுறது, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இது பெரிய ஃபெயிலியர் தான் நமக்கு. அப்படியே பின்தங்கி நிற்க முடியாது. இதுக்கு அடுத்தது இதெல்லாம் உடைச்சிட்டு திருப்பி வந்து அதை அச்சீவ் பண்ணி காமிக்கிறது தான் இப்போ ஒரு வெறியாகவே இருக்குது. நான் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப நிறைய தேவை. இப்போது என் யூடியூப் எப்படி சஸ்பெண்ட் ஆச்சு, எப்படி டெர்மினேட் ஆச்சுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 6,177 இருந்தேன். வாட்சிங் ஹவர்ஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3,000 வாட்சிங் ஹவர்ஸில் 2,539 வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 months 4 months இருந்தால் கண்டிப்பாக நான் அதை அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஆனால் அது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது எப்படின்னு நான் இப்போ விளக்கமாக சொல்கிறேன். 20th Feb 2025 என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். எதாச்சும் வாஷ்ரூம் போகும்போது ஃபோனில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு உங்களுக்குன்னு. என்னது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கா? நம்ம எந்த காப்பிரைட்ஸுமே நம்ம போடவே மாட்டோமே. ஈவன் காப்பிரைட்ஸ் ஆடியோஸ் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோ வீடியோ குவாலிட்டியாகவும் இருக்கும். எடிட்டரும் வந்து அவ்வளோ எடிட்டிங் குவாலிட்டியாக கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படிடா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துன்னு என்னால் அக்செப்டே பண்ணிக்கல. சடனாக அந்த மெயில் பார்த்தேன். அந்த மெயிலை கூட உங்களுக்கு நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். அப்படி என்ன வீடியோக்கு இவங்க ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்ட்டு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ எதாச்சும் பார்க்குறப்போ 5 சீரியல் வந்து அப்லோட் ஆயிருந்தது என் சேனலில். அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. யார் அப்லோட் பண்ணா, என்ன பண்ணாங்க, எப்படி ஆக்சஸ் போச்சு, இது கன்ஃபியூஷனில் இருக்கிறப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணனா, நான் அந்த வீடியோஸை டெலீட் பண்ணிட்டேன். அவ்வளோ பதட்டமாகிடுச்சு. பிகாஸ் என் சேனலை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, எப்படி சீரியல்ஸ் அப்லோட் ஆச்சு, அவ்வளோ கன்ஃபியூஷனில் இருந்தேன். சரி ஓகே, ஆல்ரெடி வந்து செகண்ட் மெயில் இப்போ வந்தது. அந்த செகண்ட் மெயிலே நான் உங்களுக்கு போடுறேன். இந்த மாதிரி இந்த சீரியல்ஸோட வீடியோஸ் எல்லாம் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு யூடியூபே வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து சண்டேவே வந்து அந்த வீடியோஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ப்ராப்ளம் ஓவர்னு நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து தான் ஒரு மெயில் வந்துச்சு. அது என்ன மெயில்னு நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். அதை நீங்கள் என் இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட வீடியோ வந்து நாங்கள் யூடியூப் சேனலே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். உங்கள் சேனல் இனிமேல் எதுலேயுமே இருக்காது, எந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்காதுன்னு வந்தது. பார்த்தோன்னே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. நிஜமாக லிட்ரலாக ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. நெஞ்சு வலிச்சுது டக்குன்னு ஒரு நிமிஷம். என்னடா இது, ஜஸ்ட்டு 3 days நம்ம 3 years ஜெர்னி முடிஞ்சிடுச்சா, என்ன ஆச்சு? சரி ஓகே, உள்ளே போகலாம். யூடியூப்குள்ளே போகிறேன், உங்கள் சேனலே இல்லைன்னு வந்துடுச்சு. எக்ஸ்ப்ளோர் வித் கவின்னு தேடுறேன், எங்கேயுமே கிடைக்கல. ஒரு வீடியோஸ் கூட இல்லை. யூடியூப் ஸ்டூடியோவில் எப்போவுமே நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். யூடியூப் ஸ்டூடியோ போனால்
நீ அந்த அக்கௌண்ட்டே இல்லை, உள்ளேயே போக முடியல, நான் உங்களுக்கு அதையுமே நான் போடுறேன். இப்படி இருந்துட்டு நான் வாஷ்ரூமில் நின்றுட்டு அதையுமே ரிஃப்ரெஷ் அடிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து யுஏஇயில் இருக்கேன். அதனால என்னால் ஆஃபீஸ்லேயும் அழவும் முடியல, யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. எப்படா வீட்டுக்கு வருவோம், அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுவோம், அக்கா கிட்ட சொல்லுவோம், இந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவோன்ட்டு ஆஃபீஸை விட்டு வர வரைக்கும் ஒரு மாதிரி ஹெவியாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படி அழுதேன். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு வலி எனக்கு இருந்ததே இல்லை. பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி 3 வருஷமாக அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணி இன்னும் குவாலிட்டியாக தரணும், இன்னும் என்டர்டெயின்டாக தரணும், நம்மளோட கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 இயர்ஸ் ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருந்தேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது தெரியும். நீங்கள் நியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள். அந்த மாதிரி இருக்க எனக்கு டெர்மினேட் சஸ்பெண்டட்னு வரும்போது ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து என்ன நினச்சேன்னா, நம்மளது யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்க்கு அப்பீல் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தப்போ எல்லாருமே அப்பீல் தான் சொன்னாங்க. அவங்க எனக்கு சஸ்பெண்டட் டெர்மினேட்டட்னு அனுப்பிச்ச அந்த மெயிலேருந்தே அப்பீல் கொடுக்கலான்ட்டு அவங்க வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த அப்பீலில் நான் என்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோடய 3 இயர்ஸ் ஜேர்னி வந்து இப்படி எண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுங்கள் என் சேனலை. நான் 120 வீடியோஸ் போட்டிருக்கேன், தேர்ட் பார்ட்டி வீடியோஸ் கூட நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை, கொஞ்சம் ரிவ்யூ போடுங்கன்னு அப்பீல் போட்டேன். அப்பீல் போட்ட அன்றைக்கி நைட்டே வந்து எனக்கு ஒரு கேஸ் ஐடியுமே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதை நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கேஸ் ஐடி எப்படி க்ரியேட் ஆச்சு, இன் ப்ராக்ரஸ்னு வந்திருந்தது. அண்ட் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க வந்து ரிப்ளை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோடது வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னு எங்களுக்கு கேட்கும் போதே கஷ்டமாக இருக்குது, இதை வந்து எங்களோட இன்டர்னல் டீம் அவங்கக்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணி இந்த கேஸை ப்ரொசீட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த மெயிலையும் நான் உங்களுக்கு வந்து இங்கே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் அந்த இன்டர்னல் டீம்லேருந்து அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன அனுப்புனாங்கன்னா, உங்களோட சேனல் வந்து ஹேக் ஆகலை, யாரோ வந்து உங்கள் ஆக்சஸை வச்சு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே சம்ஒன் ஹஸ் மிஸ்யூஸ்டு மை சேனல்ன்ட்டு. அப்போ அது ஹேக் ஆகலை, நான் அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணேன். இந்த 3 இயர்ஸில் நான் எப்போ என்னோடய ஐடியும் பாஸ்வேர்டும் ஷேர் பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் சென்னையிலேருந்து என் சிஸ்டமை விட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இந்தியாவுக்கு. மேபி அந்த சிஸ்டமை யாரா யூஸ் பண்ணியிருப்பாங்களா, என்ன ஏது நம்மளால் எதுவுமே யோசிக்க கூட முடியல. அவங்க அந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்புனதுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ப்ரொசீடாக என்ன பேசலாம் அவங்ககிட்டன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஓகே சம்ஒன் மிஸ்யூஸ்டு மை சேனல், நான் 120 வீடியோஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன், நீங்கள் Feb 19th வரைக்கும் என் சேனலை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு காப்பிரைட் கண்டென்ட் கூட இல்லை, தேர்ட் பார்ட்டிஸ் கூட இல்லை. ஒரு 3 இயர்ஸ் ஜேர்னி ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு இதுவை வந்து டக்குன்னு கட் பண்ணது என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நீங்கள் 1 டே வச்சு என் சேனலை வந்து டெர்மினேட் பண்ணது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்ற மாதிரி நான் திருப்பி ஒரு மெயில் போட்டேன். அதுக்கு அவங்க ஒரு ரிவர்ட் பண்ண மெயில் என்னன்னா, என்னதான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு டைமில் 5 வீடியோ அப்லோட் பண்ணது தப்பு, அது அட் அ டைம் டெலீட் பண்ணது தப்பு, அது யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் அது கைட்லைன்ஸில் இல்லை, அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் போட்ட மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி அவங்க ஒன்று சொன்னாங்க. அப்போது நம்ம 3 இயர்ஸ்க்கு போட்ட அந்த கண்டென்ட்ஸ்லாம் அவங்க ரிவ்யூ பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் 1 டே வச்சு யாரோ மிஸ்யூஸ் பண்ணதுனால நம்ம சேனல் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அப்பீல் கொடுக்குறதும் அவங்க ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து யூடியூப் சைட்லேருந்து எப்படின்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க கைட்லைன்ஸ் கம்யூனிட்டி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை யாராச்சும் மீறிட்டாங்கன்னு சொன்னாலே அந்த சேனல் வந்து திருப்பி வராது. இதே நம்ம சேனல் ஹேக் ஆகிருந்தால் கூட நம்மளுக்கு திருப்பி கிடச்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனல் வந்து ஹேக் ஆகலை, இட்ஸ் மிஸ்யூஸ்டு பை சம்ஒன். அந்த சம்ஒன் யாருன்னே தெரியல. இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் என்னோட எக்ஸ்ப்ளோர் வித் கவியோட பேனரு. நான் வந்து 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தப்போ 10K ஃபாலோவர்ஸ் வரப்போகிறாங்கன்ற மாதிரி நான் கண்டிப்பாக வருவேன்ற மாதிரி வச்சுருந்தேன். பட் இப்போ அதே பேனரை 0 to 1000 ஃபாலோவர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு மாற்றி நான் போடுவேன்னு நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஒரு வீடியோ கூட என்கிட்ட பேக்கப் இல்லை, எல்லா வீடியோஸும் போச்சு. நான் பண்ண பேராகிளைடிங்லேருந்து ஸ்கூபா டைவிங்லேருந்து எல்லாமே போச்சு. அதுக்கு இன்னொன்றுத்துக்கும் நான் அவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து செலவு பண்ணி அவ்வளோ என்டர்டைன்டாக உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வரணும், அதில் ஒரிஜினல் காஸ்ட் என்ன எல்லாமே நான் ப்ராப்பராக என் யூடியூப்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக பண்ணேன். பிகாஸ் நிறைய யூடியூப் சேனலில் அவங்க அமௌண்ட் சொல்ல மாட்டாங்க, எவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க, அஃபோர்டபுள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி
மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, பீப்புள்ஸ்க்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் போய் சேரணும்னு சொல்லி அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் போட்டேன். பட் அது எல்லாமே வீணாக போச்சு. என்கிட்ட ஒரு வீடியோ கூட கிடையாது. ஸோ 5 days அழுது தீர்த்துட்டேன். ரிக்ரெட் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரிக்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. என்ன பண்ணலாம், அப்படியே சோர்ந்து உட்காந்துடலாமான்னு நினச்சேன். இந்த ஃபெயிலியர் தான் நம்மளை வேறு ஒரு சக்ஸஸை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு என்னையே நான் மோல்டு பண்ணிவிட்டு என்னால் முடியும், நான் திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் திருப்பி அந்த 6000 சப்ஸ்கிரைபர் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டு வருவேன், நான் கண்டிப்பாக இதே யூடியூப்பில் இந்த சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர வைப்பேன். அந்த டேலண்ட் அந்த இது இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதை நம்பி தான் நான் இந்த சேனலை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் பாய் மக்களே.